ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜுவல் கலெக்ஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து எங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு வர்றீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நாம் ஒரு ரொம்ப ஸ்லீக்கான ஒரு தின் செயின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பிஃபோர் நாம் ஒரு மசாக்கி பேர்ல் செட்னு ஒரு செயின் பார்த்தோம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும். ஸோ இதுவும் அது மாதிரி ஒரு ஸ்லீக்கான ரொம்ப தின்னான ஒரு செயின் தான். ஸோ இந்த செயினை என் டாட்டருக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. என் டாட்டர் ரொம்ப சின்ன பேபியாக கொஞ்சம் இருக்கும்போது அவங்க ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்த செயின் தான் இந்த செயின். இந்த செயினை நாங்கள் ஜாய் அலுகாஸில் எடுத்தோம். அண்ட் இந்த செயின் பார்த்திங்கன்னா இது 18 கேரட் தான். ஸோ அந்த டைமில் எங்களுக்கு ரொம்ப அவேர்னஸும் இல்லை. 18 கேரட் 22 கேரட் அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லை. மோரோவர் சரி இந்த செயினில் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ஸ்லீக்காக இருக்குதுன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதை நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என் டாட்டர் இப்போ வரைக்கும் பேபியிலேருந்து அவள் இப்போ வரைக்கும் அந்த செயினை போடுவாள். ஸோ எப்போ போட்டாலுமே அவளுக்கு நல்லா இருக்குது அந்த செயின். இப்போவுமே அவளுக்கு நல்லா சூட் ஆகுது. ஸோ இந்த செயினை பற்றி நான் சொல்லணுன்னா, இதில் நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இது இந்த பெண்டன்ட் பார்த்திங்கன்னா ஒரு பப்பி ஷேப்பில் இருக்கும். இந்த பப்பி ஷேப்பில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சென்டரில் ஒரு 1 பீஸ் டைமண்டும் வச்சுருக்காங்க. அது கிளியர் டைமண்ட்ஸ் அல்லது ஒயிட் டைமண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு பீஸ் அதில் ஒரே ஒரு டைமண்ட் மட்டும் வச்சுருக்காங்க. அண்ட் இதில் இருக்கிற ஒரு பேர்லும் இருக்கும். அந்த பேர்ல் தொங்குது. இந்த பேர்ல் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் பேர்ல். ஒருவேளை உங்களுக்கு வீடியோவில் அதோட கலர் எக்ஸாக்டாக தெரியாமல் இருக்கலாம். பட் எனக்கு இங்கே ஆக்சுவலி அது பேர்ல் ஒயிட் கலர் இல்லை, எல்லோவும் இல்லை, ஒரு மைல்டு பிங்க் கலர், ரோஸ் கலர்னு கூட சொல்லலாம். ரோஸ் கலர் பேர்ல். ஆல்சோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டாகுக்கு கழுத்தில் ஒரு பெல்ட் கூட போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம உன்னிப்பாக கவனித்தா தெரியும். ஸோ இது குழந்தையாக இருக்கும்போது அவளுக்கு போடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த செயின் யார் யாருக்கு சூட் ஆகும்னு நம்ம பார்த்தோம்னா, பேபிஸ்லேருந்து யங் விமன் வரைக்கும் இந்த செயின் சூட் ஆகும். இப்போது ரொம்ப ஏஜ்டான விமன் 30+நாலே ரொம்ப நல்லா இருக்காது. வித்தின் 20ஸ்குள்ளே லேடிஸ்க்கு நல்லாயிருக்கும் இந்த செயின். ஏன்னா அதோட மாடல் அப்படி, அதோட டிசைனும் அப்படி. அண்ட் இதோட செயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு மெல்லிய செயின். ஆனால் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். அண்ட் அதில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கிளிட்டரும் அதில் இருக்குது. அந்த செயினோட அந்த கண்ணிலே ஒரு கிளிட்டரும் அதில் இருக்குது, இயல்பாகவே அதில் இருக்குது. ஸோ அந்த செயின் இருக்கிறதே நமக்கு சில டைம் தெரியாது, வெறும் பெண்டன்ட் மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போ என் டாட்டர் போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா அவள் போட்டிருக்கதே தெரியாது, அந்த பெண்டன்ட் மட்டும்தான் தெரியும். அண்ட் இது ஒரு சட்டில் லுக் கொடுக்குது. இந்த செயின் ஒரு 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 கம்மியாக ஒரு சட்டிலாக ஒரு லுக், ரொம்ப ஆனால் அழகாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்குற ஒரு செயின் தான் இது. நிறைய பேருக்கு ஹெவி ஜுவல்லரி போட பிடிக்காது, நிறைய விமனுக்கு. ஸோ அந்த மாதிரி விமன் இந்த மாதிரி செயினை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் ரொம்ப சில விமன் ரொம்ப மாடர்னாக இருப்பாங்க. அவங்களுக்கெலாம் அவங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ஹெவி ஜுவல்லரி சூட்டே ஆகாது. பட் அவங்களுக்கு கூட இந்த செயின் டெஃபினட்டாக என்ன ஆகிடும், அவங்க எந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தா கூட அவங்களுக்கு இது மாதிரி ஒன்று கழுத்தில் போடும்போது நல்லா தான் இருக்கும். ஸோ ஒர்க்கிங் விமன் கூட நிறைய பேர் இந்த மாதிரி இதை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லீக்காக தான் சில பேருக்கு போட பிடிக்கும். அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் இந்த பிங்க் பேர்ல்னு சொன்னேன்ல, இது சி பேர்ல் தான். தட் மீன்ஸ் இது ஒரு டைப் ஆஃப் பேர்ல். இந்த ரோஸ் கலரில் இருக்கிறதும் ஒரு டைப் ஆஃப் பேர்ல். இப்போ சொல்லணுன்னா இந்த செயினோட ஏஜ் ஒரு 13 இயர்ஸாவது இருக்கும்னு நினைக்கிறேன். 12 இயர்ஸாவது இருக்கும். ஏன்னா எடுத்து அத்தனை வருஷம் ஆச்சு இந்த செயின் எடுத்து. கொஞ்சம் பழசு தான் இந்த செயின். பட் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 4 grams இருக்குது. அண்ட் இதோட லாக் சிஸ்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாக் எப்படின்னா, நம்ம இப்படி ரிமூவ் பண்ணுற லாக் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்படி தான் நம்ம இந்த லாக்கை ரிமூவ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும், நிறைய இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லாக்குக்கு ஒரு நேம் இருக்குது. அது பேர் என்ன, ஸ்ப்ரிங் ரிங் கிளாஸ்ப். இந்த மாதிரி லாக்குக்கு பேர்
ஸ்ப்ரிங், ஏன்னா உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் வச்சுருக்காங்க அந்த லாக்குக்குள்ளே. அண்ட் ஆல்சோ அது ஒரு ரிங் ஷேப்பில் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ரிங் கிளாஸ்ப் அப்படிங்கிற பேர் தான். அண்ட் இந்த செயின் ஸ்லீக்காக இருக்குது இல்லையா, இந்த செயினுக்கு ஒரு பேரும் இருக்குது, ட்ரேஸ் செயின். இந்த மாதிரி மாடல் செயினை அவங்க ட்ரேஸ் செயின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் இந்த மாதிரி செயின் எல்லாமே மோஸ்ட்டாக டைமண்ட்ஸ்க்கு தான் இந்த மாதிரி செயின் கொடுக்குறாங்க. நம்ம ஜாய்லேயும் சரி மலபார்லேயும் சரி எங்கே பார்த்தாலும் டைமண்ட் பெண்டன்ட் தொங்குற செயின் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான செயின் அதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னமோ டைமண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நாம் இந்த மாதிரி செயினை பார்க்க முடியும். ரெகுலர் செயினில் இந்த மாதிரி நமக்கு கிடைக்காது. ஸோ எங்கே தேடினாலும் நமக்கு கிடைக்காது. அது கண்டிப்பாக ஒரு டைமண்ட் ஜுவல்லரி கூட வர செயின் இந்த காம்போவில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.